ஹாய் வெல்கம் டு சென்டியூப். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெராரியா ப்ளே த்ரூ தான். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோவில் நம்மளோட கோலாக இருக்க போகிறது என்னென்னா, நைட் ஆர்த்துக்குள்ளே ஒரு வீடு கட்டணும். அதுக்கு நான் இப்போவே ஆரம்பிச்சிட்டேன். மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இல்லாமல் இந்த வீட்டில் வீடு கட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் மாதிரி கட்டணும். கட்டிட்டு அதுக்குள்ளே வால்ஸால் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேம் நானுமே புதுசு தான். மொபைலில் முன்னாடி ஒரு வாட்டி விளையாடி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே. உள்ளே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாலால் எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு இந்த கேம் கண்ட்ரோல்ஸ் பழகலை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வால்ஸ் ஃபுல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. வால்ஸ் ஃபுல்லாமே ஃபில் பண்ணக்கப்புறம் வெளில சைடில் டோர் வைக்கிறதுக்கு கேப்பும் வச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த கேமில் ஸ்லைம்ஸ் நிறையவே சுற்றிட்டு இருக்குது. மைண்ட் கிராஃப்ட் மாதிரி அது பயங்கரமாக அடிக்குமா என்னென்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே. இந்த கேம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரெண்டு சைடுமே டோர் வச்சக்கப்புறமே டார்ச் வச்சுட்டேன் லைட் சோர்ஸ்க்காக. ஏன்னா உள்ளே எந்த மாப்ஸ் போனால் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்லைமை நான் சண்டை போடலான்னு ட்ரை பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே ஸ்லைம் அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அடித்தா அதுக்கு 4-3 தான் ஹெல்த்தே போகுது. அப்போ கூட இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் வந்தாவே அடிக்க கஷ்டமாக இருக்குது. நிறையா ஸ்லைம் வந்தால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸ்லைம் அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு ரைட் சைடு கொஞ்சம் தூரம் போனதுக்கே ஒரு கேவ் வந்தது. அந்த கேவில் ஒரு என்பிசி இருந்தான். அவன்கிட்ட போயிட்டு உட்டை கொடுத்ததுக்கு இவ்வளோ கிராஃப்ட் பண்ண முடியும்னு நமக்கு ரெசிபீஸ்லாம் காமிச்சான். மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே கேவ் ரொம்ப இருட்டாக இருந்தது. அந்த இருட்டில் டார்ச் வச்சு மேலே பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஓர் இருந்தது. அதை உடச்சோன்னே எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அன்லாக் ஆச்சு. இப்போதைக்கு இது என்ன ஓர், இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கலாம் எனக்கு சுத்தமாக தெரியல. போகிற வழியெல்லாம் டார்ச் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மூவ் பண்ண ஆரம்பித்தேன். கேவ் நல்லா டீப்பாக போய்கிட்டே இருந்தது. நானும் அது கூடவே போயிட்டு இருந்தேன் சேர்ந்து. கேவுக்குள்ளேயுமே அங்கங்கே தண்ணியெலாம் கூட இருக்குது. ஃபால் டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே இந்த மாதிரி பாட்ஸ் இருக்குது. அதை உடைக்கிறப்ப நமக்கு சில்வர் காயின்ஸ், அந்த மாதிரி காப்பர் காயின்ஸ், அந்த மாதிரி கரன்சிஸ்லாம் கிடைக்கிது. டார்ச் ரோப் எல்லாமே கூட கிடச்சிது இதுக்குள்ளே. அது போகிற ரோட்லேயே நானும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தேன். கேவ் நல்லா டீப்பாகவே போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல குதிச்சோடனே என்னமோ ஒன்று உருண்டு என்னை கில் பண்ணிடுச்சு. இந்த கேமில் ஃபஸ்ட் டைமாக சாகிறேன். என்னன்னு பார்த்தா பாறை உருண்டு விழுந்தெல்லாம் இந்த கேமில் சாகிற மாதிரி ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. கேவுக்குள்ளே போகிறது நமக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கூட இருக்கிற என்பிசிஸ்க்குமே இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேமில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. வீடு கட்டணுன்னா அவங்க அந்த இடத்த எடுத்துப்பாங்க. ஸோ அவனுக்குமே ஒரு டோர் போட்டு கொடுத்து அவன் வீட்டுக்குள்ளேயுமே ஃபர்னிச்சர்லாம் வச்சோன்னா அவன் அந்த வீட்டை எடுத்துப்பான். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு லைட் சோர்ஸ் இருந்தால் அது ஒரு ஹோமாக கன்சிடர் பண்ணுவாங்க இந்த கேமில் என்பிசிஸ். நம்ம எக்ஸ்ட்ரா வீடு கட்ட என்பிசிஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அது அச்சீவ்மெண்ட் கூட அன்லாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என்பிசி வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேம்ப் ஃபயர் வைக்கிறது மூலயமா நம்மளோட ஹெல்த்தை உடனே ரீஜென்ரேட் பண்ணணும்னு யூடியூப்பில் பார்த்து ஞாபகம். வெளியே கொஞ்சம் ஸ்லைம்ஸ் சண்டை போடலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளூ கலர் ஸ்லைம்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த என்பிசிக்கு வந்துட்டான். இந்த ஜாம்பிஸையுமே ஃபஸ்ட் டைம் என்கவுண்டர் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அதுவுமே கில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வாடை வச்சு இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்பாம் பண்ணி அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ரைட் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனோடனே அந்த கேவ் வந்துடுச்சு. சரின்னு அப்படியே பேக் அடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு பேக் அடித்தேன். மேலே போயிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறப்போ ஒரு கண்ணு மாதிரி என்னை அடித்து கொண்டுருச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஸ்பைடர்மேன் மூவியில் வர மிஸ்டீரியோ மாதிரி ஒருத்தன் வந்தான். அவன் யாருன்னு பார்த்தா அதுவுமே ஜாம்பின்னு தான் போட்டிருந்தது. இவனுங்களை அடிக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெப்பன்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா பயங்கர மொக்கையாக இருக்குது. உட்டன் ஸ்வாட்லாம் அடித்தா 4-5 நிறுத்து போகுது. இப்படிலாம் அடிச்சுட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான். திரும்ப இந்த ஜாம்பி என்னை அடித்து போட்டு தள்ள போகுது. திரும்ப எக்ஸ்ப்ளோரேஷனை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி அந்த கண்ணுக்கிட்ட அடி வாங்கின இடத்த தாண்டி அப்படியே போய்கிட்டே இருந்தேன். போக போக சைடில் பார்த்தாப்ப மேப்புமே எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகிற இடம்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் கூட தாண்டி போகல. அதுக்குள்ளே ஜாம்பி சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுன்னா அந்த மிஸ்டீரியோ ஜாம்பி என்னை பார்க்க வந்துடுச்சு.
இவங்களை அடிக்கிறதுக்கும் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஏன்னா ஹெல்த் ரொம்ப ஸ்லோவாக குறையுது. 4, 5லாம் குறையுது. எவ்வளோ நேரம் தான் நான் அடிச்சிட்ருக்குது. என்னோடய ஹெல்த் வேறு ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி திரும்ப செத்துட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே வேறு நிறையா ஜாம்பி வந்து ஆரம்பிச்சிச்சு. நைட் டைம்லாம் சர்வே பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மட்டுமே நான் ஒரு 5-6 வாட்டிக்கிட்ட செத்துட்டேன். மேலே இருந்தால் தானே என்னை சாவடிப்பீங்க. சரி ஓகே நம்மளே வந்து மைனிங் பண்ணுவோம், ஸ்ட்ரிப் மைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மைன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பார்ட்ஸ் எல்லாம் உடச்சப்போ நமக்கு கிடச்ச ரோப் வச்சு மைனிங் பண்ணி உள்ளே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணி கொஞ்சோண்டு போட்டு ரோப் போட ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே ஒரு ஜாம்பி பார்த்து வந்துட்டான். புலிக்குள்ளே குதிச்சு என்னை போட்டு தள்ளவு போகிறான். இது ஏதோ சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. போகிறேன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், செத்துடுறேன். எதனாலன்னு தெரியல, நான் திரும்ப செத்துக்கிட்டே இருக்கேன். செத்தா வேறு ஒரு வாட்டி ஒரு 15 செகண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த கேமில். என்னை கொன்னுட்டு திரும்ப அவன் பாட்டு அசால்ட்டாக அப்படியே மேலே ஓட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறமா திரும்ப பார்த்தா பொறுமையாக ஒரு ஜாம்பி என்கிட்ட அப்படியே பக்கத்தில் வரான். கண்டிப்பாக அவன் உள்ளே வந்து என்னை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ தூரம் மைண்ட் பண்ண முடியுதுன்னு மைண்ட் பண்ணிட்டுருக்கப்போ ஒரு 2 ஐடியா வச்சுருப்போம். அதுக்கே நான் செத்துட்டேன். உண்மையாகவே இந்த கேமில் வந்து நான் என்பிசிலாம் நம்ம நினச்சிட்டு பயங்கர ஹார்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவனை அடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ மேலேருந்து ஒரு கண்ணு வந்து என்னை கீழே தள்ளி விட பார்த்துச்சு. எப்படியோ அப்படியே கீழே விடாமல் பார்த்தா அது கீழே வந்து திரும்ப செத்துட்டேன். செத்து போயிட்டு வரதுக்கு காலையிலே ஆகிடுச்சு. அதே மாதிரி யூ கேன் டூ இட்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் நைட்டு சர்வே பண்ணியிருக்கோம். என்ன இருந்தாலும் அந்த ஜாம்பி இப்போ எப்படி வெளில வரும்னு யோசிச்சுட்டு இருந்தால் திரும்ப உள்ள போய் அதை அடிச்சிடலான்னு பார்த்து திரும்ப இன்னொரு அடி சேர்த்து போயிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பாஸ் ஐ ஆஃப் கத்துலுவை பேட்டில் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து ஹெல்லை ரீச் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.